தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா எ ஃபேமிலி ரெஜுவினேஷன் சென்டர், சென்னை அண்ட் கோயம்புத்தூர். மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கும் வேளையில் இடைக்கால பட்ஜெட் என்றால் என்ன, இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்படுவது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இந்தியாவில் நாடாளுமன்றம் ஒப்புதல் இல்லாமல் மத்திய அரசு ₹1 கூட செலவு செய்ய முடியாது. ஆண்டுதோறும் பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் பெறப்படும். ஆனால் பொதுத் தேர்தல் நடக்கும் ஆண்டில் மட்டும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். அதாவது ஏப்ரல் முதல் ஜூலை வரையில் 4 மாத செலவுகளுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்படும். பொதுத் தேர்தல் முடிந்ததும் புதிதாக பதவியேற்கும் அரசு முழு பட்ஜெட்டை ஜூலையில் தாக்கல் செய்யும். பொதுவாக இடைக்கால பட்ஜெட்களில் பெரிய அளவில் வரி மாற்றங்கள் அல்லது கொள்கை முடிவுகள் அறிவிக்கப்படுவதில்லை. ஆனால் அப்படி பெரிய அறிவிப்புகள் அறிவிக்கக்கூடாது என்பதும் கிடையாது. கொள்கை முடிவுகள் முழு பட்ஜெட்டில் மட்டுமே இடம்பெறும் என்பதும் மரபாக இருக்கிறது. ஆனால் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மோடி அரசு தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் எல்லாம் இடம்பெற்றன. அப்போது ரயில்வே அமைச்சராக இருந்த பியூஷ் கோயல் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். சிறு குறு விவசாயிகளுக்கு 3 தவணைகளில் ஆண்டுக்கு ₹6000 அவர்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே மத்திய அரசு அறிவித்தது. ஆண்டு வருமானம் ₹5 லட்சம் வரையில் வருமான வரி கட்ட தேவையில்லை என்ற அறிவிப்பும் அதில் இடம்பெற்றது. எனவே இப்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யவிருக்கும் இடைக்கால பட்ஜெட்டிலும் முக்கிய அறிவிப்புகள் இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், ஏழைகள், பழங்குடியினரை மையமாக கொண்ட சமூக திட்டங்கள் சார்ந்த அறிவிப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் விவசாயிகளுக்கு வருடம் 6000 வழங்கப்படும் தொகை 8000 அல்லது 9000 உயர்த்தப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிலும் பெண் விவசாயிகளுக்கு ₹10,000 முதல் ₹12,000 வரை வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான ஒதுக்கீட்டை மத்திய அரசு 47% அதிகரிக்க, அதாவது தற்போதைய ₹60,000 கோடி இருந்து 88,000 கோடியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தில் சுகாதார காப்பீடு தற்போதைய ₹5 லட்சம் இருந்து ₹10 லட்சம் உயர்த்தப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிராமப்புற பொருளாதாரம் சார்ந்த கட்டமைப்பு அறிவிப்புகளும் இருக்கலாம் என்றும், தொழில்துறை வேலைவாய்ப்பு அதிகரிப்பது சார்ந்து முக்கிய அறிவிப்புகள் இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா எ ஃபேமிலி ரெஜுவினேஷன் சென்டர், சென்னை அண்ட் கோயம்புத்தூர்.